பி.ஜி.பி. வேளாண்மை அறிவியல் கல்லூரி 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவிகள் பரமத்தி வேலூர் கபிலர்மலையில் வயல்வெளி பயிற்சியில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் கபிலர்மலை ஒன்றிய பகுதிகளில் நாமக்கல் பி.ஜி.பி. வேளாண்மை அறிவியல் கல்லூரி மாணவிகள் கிராமப்புற விவசாயிகளிடம் நேரடி வயல்வெளி பயிற்சி மற்றும் கள ஆய்வு மேற்கொண்டனர். இதில் தென்னை மரம் சாகுபடி செய்த விவசாயிடம் தென்னை மரத்தின் பயன்கள் மற்றும் விளைச்சல்கள் இயற்கை முறையில் உற்பத்தியாவதை கேட்டறிந்தனர். வணக்கம். நாங்க பிஜிபி வேளாண்மை அறிவியல் கல்லூரி நாமக்கல்ல இருக்கோம். நாங்க கிராமப்புற விவசாய அனுபவ பணி திட்டத்துல கபிலர்மலை வட்டத்துல பயிற்சி எப்படி விவசாயங்கள்லாம் பண்றாங்க அப்படி சொல்லி பாக்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்க நிறைய மோஸ்டா தென்னை, வாழை, அப்புறமா குச்சி இது அதிகமா சாகுபடி பண்றாங்க. அதுல இப்ப நம்ம யார பார்க்க வரோம்னா தென்னை விவசாயி எப்படி சாகுபடி பண்றாங்க அப்படின்னு பார்க்க போறோம். அவர் பேர் மணின்னா. அவரை இப்ப பார்க்கலாம் எப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம், என் பேர் மணிகண்டன். நான் வலசபாளையம் இருக்கூர் கிராமம், பரமத்திவேலூர் வட்டம், நாமக்கல் மாவட்டம். நாங்கள் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா மரவள்ளி, கரும்பு தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் போதிய வருமானம் இல்லை. ரெண்டாவது அதிகம் நோய் தாக்குதல் இருக்குது, விலையும் சரியில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் நிறைய எல்லாருமே தென்னைக்கு மாறிட்டாங்க. நானும் தென்னை தான் வச்சுருக்கேன். 2 ஏக்கர் தென்னை வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வச்சு 4 வருஷம் ஆகுது. இப்போ ஈல்டுக்கு வந்துருச்சு. அது இல்லாமல் முதி மரமும் இருக்குது. இவ்வளோ நாளாக நாங்கள் எல்லாருமே அடைச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் ஓனாக வெட்டி விற்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ட்ரிப்ரிகேஷன் மூலமாக தான் பாசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ள இன்டர்கிராப்பாக கால்நடைகளுக்கு தீவனம் போட்டிருக்கிறதுனால எங்களுக்கு தூயினொன்னா போயிடுது. மரத்துக்கு மட்டும் தண்ணி விட்டோம்னா தென்னை மரத்தை சுற்றி மட்டும்தான் பாயும். நாங்கள் இன்டர்கிராப் போட்டிருக்கிறதுனால ஃபுல்லாக காடு ஃபுல்லாக பாயறதுனால எங்களுக்கு ஈல்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. ரெண்டாவது நாங்கள் கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. வருஷத்தில் 2 டைம் எருவு போடுவோம், அவ்வளோதாங்க. வேறு எதுவும் கிடையாது. வருஷத்தில் 5 டைம் காய் வெட்டுவோம். இதில் நாங்கள் உள்ளேயே இன்டர்கிராப்பாக தீவன பயிர் போட்டிருக்கிறதுனால எங்களுக்கு களை அதிகம் வர்றதில்லை. அது இல்லாமல் எங்களுக்கு கால்நடைகளுக்கு தீவனம் வந்துடுறதுனால எங்களுக்கு டபுள் பெனிஃபிட்டாக போயிடுது. அதனால் இந்த மாதிரி எல்லோரும் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்ட்டு நாங்கள் திங்க் பண்ணுறோம்.